ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரிய நிலா விலாக்ஸ். இன்றைக்கி எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லைன்னா ஆயில் எது வேணுமோ எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை 2, ஏலக்காய் 1, கிராம்பு 2, அன்னாச்சிப்பூ 1 போட்டு லைட்டாக வதக்கிட்டு பெரிய வெங்காயம் 2 நல்லா நீளமாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சால்னாக்கு. இது வதங்கிறதுக்காக லைட்டாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் சால்னா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 2 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்திக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம ஃபஸ்ட்டே பச்சை மிளகா 2 சேர்த்திருக்கோம், அதனால இந்த காரம் போதும். இன்னும் வேணும்னா உங்களுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலாக்கு தேவையானதாக அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்ல கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், நிறைய வேணாம். இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா இதில் போட வேண்டியதில்லை. பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, முந்திரி கொஞ்சம். முந்திரியும் பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் கெட்டியாக வரணுங்கிறதுக்காக சேர்க்குறோம் நம்ம. சோம்பு 1 1/2 ஸ்பூன், கசகசா 1 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 1/2 ஸ்பூன். இது எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதிக்கணும். அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம பொட்டுக்கல்லையும் முந்திரியும் சேர்த்திருக்கிறனால ஓரளவு கெட்டியாக வருங்க. கெட்டியாக வேணாம், தண்ணியாட்டம் இருந்தால் போதும் அப்படின்னா பொட்டுக்கல்ல சேர்க்க வேணாம், முந்திரி மட்டும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக வந்திருக்குது. இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டுடலாம். அவ்வளவுதாங்க, எம்டி சால்னா ரெடி. நான் பார்த்தீங்கன்னா அது சப்பாத்திக்கு தான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.